என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்கினை கொடுப்பதற்காகவே இன்று நான் வந்திருக்கிறேன். நாளும் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டுதான் வருகின்றாய். இருப்பினும் இன்னும் நிறைவேறவில்லையே எனும் மன வருத்தம் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. நான் ஒரு முறை வாக்களித்து விட்டால் அதனை எப்படியேனும் நிறைவேற்றி விடுவேன் என்று உனக்கு தெரியும். இருப்பினும் காலங்கள் கடப்பதால் தான் இந்த சந்தேகம் உனக்குள் எழுந்திருக்கின்றது. கலங்காதே மகளே, இதோ இப்போது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள். பிறப்பு இறப்பு இடைப்பட்ட காலத்தில் அவரவரின் கர்மாக்களுக்கு ஏற்றபடி சுக துக்கங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதனால் வேதனைகளை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு என்னை பற்றிக்கொள். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. நான் என்னுடைய பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது ஆடை ஆபரணமோ அல்லது ஆடம்பரமான பூஜைகளோ செல்வத்தினால் ஆன காணிக்கைகளோ அல்ல. என் மீது உண்மையான அன்பும் அளவு கடந்த பக்தியும் விசுவாசமும் மட்டுமே. என்னுடைய அப்பா செய்து தருவார் என்கின்ற என் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து தருவேன். என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடையும் எவரையும் நான் கைவிடுவதில்லை. என்னுடைய திருவடி தரிசனம் உன்னை துயரக் கடலிலிருந்து கரையேற்றும். நீ என்னை சரணடைந்த என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரையேற்றுவது இந்த அப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்கின்ற முடிவிற்கு எப்போதும் வந்து விடாதே. நீ அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. உனக்கு தீங்கிழைத்தவர்களின் கண் பார்வைக்கு முன்பாகவே உன்னை நான் கோபுர உச்சியில் அமர வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் உன்னுடைய மனதில் புதைத்து வைத்துவிட்டு வைராக்கியத்துடன் வலம் வா. இதுவும் நடக்காதது போல் காட்டிக்கொள். ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து கொண்டு வா. ஏனெனில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ மறக்கும் காலம் வந்து விட்டது. நீ முடிந்தது என்று விரக்தியடைந்த விஷயங்கள் அனைத்துமே இதன் பிறகு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நீ முடிவு என்று சொன்ன அனைத்தையும் நான் தொடக்கம் என்று நடத்தி வைக்க ஆரம்பிப்பேன். நீ வைத்த முற்றுப்புள்ளி உன்னுடைய வாழ்க்கைக்கானது அல்ல, உன்னுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்குமே ஆன முற்றுப்புள்ளி அது. தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன்னுடைய உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன். நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடத்தில் உரையாடலாம். நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். அப்போதே அந்த கணமே உன் முன்னே நான் வந்து நிற்பேன். ஆத்மார்த்தமாக என்னிடத்தில் நீ பேசலாம். உடனுக்குடனும் நான் உன்னிடத்தில் பதில் அளிப்பேன். இப்போது என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நான் ஒரு சத்திய வாக்கினை கொடுக்கிறேன், கேள். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து கொண்டு வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடனே முழுமையாக இணைகின்றான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. அந்த பக்திக்கும் அன்பிற்கும் ஈடு இணையாக அவன் எப்போதெல்லாம் உதவி கோருகின்றானோ அப்போதெல்லாம் என்னுடைய உதவியை நான் அனுப்பி வைப்பேன். எந்த உருவிலும் எந்த வடிவிலும் எந்த நேரத்திலும் என்னுடைய உதவி அவனை சென்றடையும். நீ என்னை ஆத்மார்த்தமாக கும்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் துன்பமே இருக்கின்றது என்று நினைக்காதே. அப்படி இருக்கிறாய் என்றால் நீ என்னிடத்தில் என்னுடைய அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். நீ பக்குவமான மனநிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இத்தனை சோதனைகள் உன்னை சூழ்ந்திருக்கின்றது. இதனை நன்றாக புரிந்து கொள். எப்போது என்னை வழிபடும் பிள்ளையை நான் காப்பாற்றுவது, என்னை வழிபடும் என்னுடைய பிள்ளை யாராயினும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. இதுவே என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. எனவே உன்னுடைய துயரங்கள் தீர்ந்தது. நீ வேண்டிய அனைத்தும் நிறைவேறும்.
என்னுடைய வாக்கு சர்வ நிச்சயமாய் பலிக்கும். என்னை நம்பு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, இந்த மங்களகரமான நாளில் மகிழ்ச்சியான செய்திகளே உன்னை தேடி வந்து சேரும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் துன்பங்களிலிருந்து வெளியில் வர முடியாமல் உன்னுடைய தவிக்கும் நிலையை பார்த்து என்னுடைய நெஞ்சம் பதறுகின்றது. நீயும் என்னுடைய அறிவுரைப்படியே தான் நடந்து கொண்டிருக்கின்றாய், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நடந்ததை உன்னால் மறக்க முடியாமல், நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க முடியாமல் என்னுடைய மனம் வலிக்கின்றது. நடக்கக்கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. துன்பத்தை எல்லாம் நீ சந்தித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கிடையில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய். அழாதே என் தங்கமே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தன் நிலையை உணரும் காலம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை உன்னுடைய அப்பா எப்படி கைவிடுவேன்? பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் உருவாக்கியவர்களின் முன்னிலையில் உன்னை கோபுர உச்சியில் நிச்சயம் நான் உட்கார வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு என் நிறைந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள். வரும் வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடிவிடும். இப்பொழுது நீ அமைதியாக உட்கார். நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனத்தோடு கேள். உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கிவிடு. ஒவ்வொரு முறையும் உனக்கு கெட்டது மட்டுமே நடக்கிறது என்று நினைக்காதே. நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டங்களை கடந்து வந்து விட்டாய். அதனால்தான் அப்படியாக உணர்கின்றாய். ஆனால் நிலைமை இப்போது மெதுவாக மாறிக்கொண்டு வருகின்றது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. எனவே நேர்மறையாக நினைக்க பழகு. எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படாதே. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை எல்லோரும் வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரங்களிலும் மௌனம் ஒன்றே சிறந்தது. எல்லாவற்றையும் மௌனமாகவே கடந்து வா. எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் நடக்கப் போவது எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள். அதிலும் மௌனமாகவே சிரித்துக் கொண்டு கடந்து வர பழகிக்கொள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். நானும் உன் வாழ்வில் இதைதான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்போது நான் மௌனமாக புன்னகைத்து கடந்து செல்கின்றேன். ஆம் தங்கமே, இன்று இதை நீ முழுமையாக கேட்பாயானால் கூடிய விரைவில் உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழும். நீ இழந்து விடுவோமோ என்று பயப்பட்டதையும், நீ இழந்து விட்டோமோ என்று தவித்ததையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீண்ட காலமாக நீ காத்திருந்த